அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். தொங்கச்சி என்ன கேக்குறா? என் அண்ணன்களே பரவாயில்லம்மா, என் தொங்காச்சிக்கு வர்ற பணத்துல 6 பங்கா போடணுமா. அதுலயும் துளசி அக்கா பங்கையும் அவளுக்கு தான் கொடுக்கணும்ங்கறா. சந்திரா, அப்பா வந்துட்டாருமா, வாமா. சரி போட வர. போடா. இந்த சந்திரா வந்துட்டீங்களா? அப்பா திருநீர் எடுத்துக்கோங்கப்பா. என்னங்க, போன காரியத்தை நல்லபடியா பேசி முடிச்சிட்டீங்களா? எல்லாம் பேசுறேன் சந்திரா. நமக்கு இன்சூரன்ஸ் பணம் 4,12,000 ரூபாய் வரணும். ஓ, அப்பா செக்கா கொடுப்பாங்களா இல்ல கையில காசா கொடுப்பாங்களா? என்னைக்கு தருவாங்க? ஏங்க அப்படின்னா இன்னைக்கு குடுக்கலையா? மொத்தம் 4,12,000னா 6 பேருக்கு 68,666 ரூபா வரும் இல்லப்பா? ஆமா. அது என்ன 6 பங்கு? 4 பங்கு தான். இந்த வீட்ல நாங்க 4 பசங்க தானே இருக்கோம். ஆமாண்ணே, நல்லா கேளுங்கண்ணே, நல்லா கேளுங்க. அப்போ நானும் அக்காவும் என்ன வேற வீட்லயே பிறந்தோம்? நாங்களும் இந்த வீட்டு பிள்ளைங்க தான். எங்களுக்கும் இவங்க தான் அப்பா அம்மா. ஏன் இப்படி பேசுற? ஒன்னா படிக்க வச்சிருக்கோம். நாளைக்கு உனக்கு கல்யாணம்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நகை போடணும். அப்புறம் என்ன சொத்துல பங்கு வேற கேட்டுட்டு இருக்க? நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன ஆனாலும் 6 பங்கு தான். ஐயோ, என்ன எல்லாரும் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்பாக்கு தான் இன்னும் வர வேண்டிய பணம் வரல இல்ல. பணம் வந்ததுக்கு அப்புறம் பங்கு போடுறத பத்தி எல்லாம் பேசிக்கலாம். உங்க எல்லார்ட்டையும் நான் ஒண்ணு சொல்லணும். நீங்க எல்லாரும் பணம் வருதுன்னு உடனே இன்னைக்கு என்ன நாளுங்கிறதே நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு என்ன நாள்ரா? அதான் மறந்துட்டேல்லண்ணே. அப்புறம் எதுக்கு என்னைய கேக்குற? அண்ணே என்ன? மறக்கிறதெல்லாம் மறந்துட்டு கேள்வி அண்ணே ஞாபகம் இல்ல, சொல்லுடா. அண்ணே மறந்துட்டல, விடுனே. என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன கேக்குறோம்ல, சொல்லேன்டா. எல்லாரும் கேக்குறாங்கல்ல, சொல்றா. என்ன கரசாவி குண்ணே? டோனி, நீ மட்டும் போய் கடையை திறக்க வேண்டாம். இங்க அரிசி முட்டை பருப்பு முட்டை எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு போய் கடையை திறந்து உடனே வச்சிருவோம். சரி தருமா, என்னடா நாங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், நீ பாட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருக்க. என்னதான் சொல்லண்டா, நிஜமாலே மறந்துட்டோம்டா. சொல்லுடா. சாரி, மறந்து போச்சு. நீயே சொல்லு. அப்ப உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன நாளுங்கிறதே மறந்து போச்சு. இல்லடா, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியாது. தெரியலடா. இன்னைக்கு திங்கக்கிழமை. நாங்க கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டோம்டா. சரி சரி, அதான் இன்னைக்கு என்ன நாள்னு தெரிஞ்சு போச்சுல. இப்படியே பேசிக்கிட்டே நிக்காம வாங்க, ஆளுக்கு ஒரு மூட்டையை எடுத்துட்டு போய் கடையில கொண்டு போய் வைப்போம். ஒரு பார்ட்டி வெயிட்டிங். ஐயோ, எனக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு. தள்ளு 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 தள்ளு. எனக்கு இந்த துணியில அயன் பண்ணி மடிச்சு வைக்கணும். எனக்கு வேலை இருக்கு. இஸ் தி பெஸ்ட் எகானமி. ஆண்டவா, இந்தா போய் கடையை துற வரேன். சரிண்ணே. ஏய் தம்பி, அப்பா இன்னைக்கு எப்படியோ சமாளிச்சுட்ட. காசு வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பா சமாளிக்க போற? அத அன்னைக்கு பாத்துக்கலாம்ப்பா. அப்பா, நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வரவும் நான் விட மாட்டேன். நாங்க 6 பேரும் நீங்க நினைச்ச மாதிரி எப்பவும் ஒன்னா ஒத்துமையா தான் இருப்போம். நீ இப்படி நினைக்கிறதுல அர்த்தம் இருக்குடா. நாளைக்கு உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வருவாளே, அவளும் அப்படி நினைக்கணும்லப்பா. இங்க பாருமா, நான் என்ன நினைக்கிறேனோ அதையே தான் எனக்கு வரப்போறவளும் நினைப்பா. அப்படி ஒருத்தி தான் என்னை தேடி வருவா.
அண்ணே அந்த அக்கா மட்டும் இப்ப வரலனா இந்த தகரம் உன் தலையில தான் விழுந்திருக்கும். உன்னை காப்பாத்த அந்த கடவுளே அந்த அக்காவை அனுப்பி வச்சிருக்காங்க போலண்ணே. அண்ணே என்ன கொலுசியை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த மாவெல்லாம் தொடச்சிட்டு அந்த கொலுசை போய் அந்த அக்கா கொடுத்துருவாங்க. அந்த அக்கா அந்த திருமணம் கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. தி பார்வதி பேர் பார்வதியா? ஹாப்பியா? இதே மாதிரி இன்னும் நிறைய கொண்டு வரேன். ஹாப்பி, உனக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும்? அப்படியா? பார்வதி சீக்கிரம் வாமா, பூஜையை முடிச்சிட்டு அன்னதானம் கொடுக்கணும்ல. வா. வரேன் சித்தி. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க எங்களை மறைக்காதீங்க, பசங்க தான் தள்ளி விட்டுட்டாங்க. பரவாயில்ல விடுடி, இப்பதான் இவர் பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு. அகிலாமா, எல்லாம் ரெடியா இருக்கு. பாப்பா வந்துருச்சுன்னா கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா? சரி மாமா வா கொடு. தட்டிட்டு வரதுக்குள்ள இங்க வந்துட்டாங்களா? தம்பி லைன்ல வாப்பா. இல்லண்ணா, இது அவங்கள்ட்ட நாங்க வரிசையில நிக்கிறோம்ல, நீ அதே மாதிரி வா. அண்ணா நான் நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட போறேன். பாத்தீங்களா மாமா, உங்க பொண்ணு பார்வதியுடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறானே. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா எதுக்கு காஞ்சிபுரத்துல இருக்கிற கோயிலுக்கு போனீங்க? அதுவா மாமா, இந்த கோயில வச்சு பார்வதி கையால ஒரு 300 பேருக்கு நெல் தானமும் 500 பேருக்கு அன்னதானமும் கொடுத்தா பார்வதியோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஜோசியர் சொன்னாரு. அதனாலதான் மாமா உடனே இந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன். சரி, பார்வதி எங்க? ஒரு நிமிஷம் மாமா, ஒரு நிமிஷம் மாமா, ஒரு நிமிஷம் மாமா. மாமா, நம்ம வீட்டு இளவரசியை கொஞ்சம் பாருங்க. மாமா பேசுறாரு. அப்பா. ஹாய், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குட்டிமா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஹாப்பியா இருக்கியா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என் பொண்ணு மாலையும் கழுத்துமா நின்னுட்டு இருக்காமா. அவளுக்கு கல்யாணம் நடக்க நீதாமா ஏதாவது உதவி பண்ணணும். என் பொண்ணுக்காக கேக்குறோம் தாயி. பிச்சை போறதா நினைச்சு இந்த உதவியை செஞ்சா காலத்துக்கும் உன்னை மறக்க மாட்டேன் தாயி.
உதவினா 3 சவரன் நகை கொடுக்கணுமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ 1000 2000னா பரவாயில்ல, 3 சவரன் நகைனா இன்னைக்கு என்ன விலை விக்குது தெரியுமா? உதவி கேக்குறதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா எவ்வளவு கேட்கணும், என்ன கேட்கணும் இருக்குல்ல? நான் அன்னதானம் தான் போடுவேன், அள்ளி கொடுக்கலாம் வரல. வேணும்னா வரிசையில நின்னு சாப்பிட்டு போங்க. ஐயா நீங்க வாங்க. ஆளை பார்த்தா நல்லா இருக்கா, ஆனா மனசு முழுக்க குப்பையா இருக்கும் போல இருக்கே. தர்மதுரை, இவ உனக்கானவ இல்லடா. இவளுக்குள்ள பணக்காரிங்கிற திமிரு அதிகமா இருக்கு. ஊருக்காக பெருமை தேடுறவங்க போல இருக்கு. ஏங்க என்ன கிளம்பிட்டீங்க? சாப்பாடு வேண்டாமா? உங்களை தாங்க கேக்குறேன். அக்கா, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். ஆமாமா. அண்ணே அரிசி மூட்டை தான், மீதி 4 பொருள் எடுத்தா முடிஞ்சு போச்சுண்ணே. அண்ணே என்னண்ணே அந்த அக்காயிட்ட கொலுசு கொடுக்கலையா? டேய், முதல்ல அவளை அக்கான்னு கூப்பிடுறத நிறுத்துறா. சரியான ராட்சசிடா அவ.